மக்களவை தேர்தல்களில் இதுவரை 78% வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பு. டெபாசிட்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கும். ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் 1/6 பங்கு வாக்குகள் வாங்கியிருக்கணும். அப்போ தான் டெபாசிட் பணம் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டோட பார்த்துருவோம். ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் 4 வேட்பாளர்கள் இருக்காங்க. இவங்க 4 நபர்களுமே 25,000 ரூபாயை வைப்பு தொகையாக வைக்கணும். அந்த தொகுதிகளில் செல்லுபடியாகும் வாக்குகள் 12 பதிவாயிருக்குன்னு வச்சுக்குவோம். அதில் ஒருத்தவர் 6 வாக்கு வாங்கியிருக்காரு, ஒருத்தவர் 4, ஒருத்தவர் 1, இன்னொருத்தவர் 1. இவர் தான் வெற்றியாளர். இவர் 4 வாக்கு வாங்கி தோற்று போயிருக்காரு. இருந்தாலும் 1/6 பங்கு ஓட்டு இவர் வாங்கியிருக்காரு. அப்போ இவர் வச்ச டெபாசிட் பணத்தை அவருக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இவங்க 1/6 பங்கு ஓட்டு வாங்க கிடையாது. அப்போ இவங்க வைப்பு தொகையை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் டெபாசிட் இழக்கிறது. இதில் டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் எது முக்கியம்? குறைந்தது 1/6 பங்கு வாக்குனாச்சும் வாங்கியிருக்கணும். இது மாதிரி நிறைய டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிக்டோ